ம். இப்போ ரீசெண்டாக அந்த டாக்டர் பேஷண்ட் இஷ்யூ போயின்னு இருக்கு. டாக்டரை விட பேஷண்ட்டை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, டாக்டரை ப்ளேம் பண்ணுறாங்க. இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணுறா பேஷண்ட்டுக்கு? நார்மல் பீப்புள்ஸ். நார்மல் என்னோட கேள்வி என்னன்னா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் போகக்கூடாது. சரி, இவன் கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான், அது ஒரு இஷ்யூனா. இன்னொன்று, ஒன்று இந்த சைட் ப்ளேம் பண்ணுறாங்க, இல்லை அந்த சைட் ப்ளேம் பண்ணுறாங்க. ஓவரால் பிக்சர் படி கவர்மெண்ட்னா இது மிஸ்டேக்குன்னு தோணுது. எப்படி சொல்கிறா? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து ஓவர் க்ரௌட் ஆகுது, ஓவர் க்ரௌட் ஆகி ஓவர் ப்ரெஷர் ஆகுது அந்த டாக்டருக்கு. அதனாலதான் அவர் வந்து அது மாதிரி பிஹேவ் பண்றாரு. இது காரணம் யாரு? கவர்மெண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்றது வந்து உண்மையாலுமே இப்போ முறையாக நீ வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது. இது காலங்காலமாக தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்க்கறது தான் நார்மலான. ஆமாம், நார்மலான ஒன்று, நார்மல் ஆயிடுச்சு. இது நார்மலான ஒன்றும் கிடையாது, இது நார்மலாக எடுத்துக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது. இது இன்றைக்கி வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நீ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் உன்னை இவ்வளோ தான் ட்ரீட் பண்ணுவோம், அது வந்து சகஜம் அப்படின்ற மாதிரி நார்மலாகிடுச்சு. இப்போ உன் ஃபேமிலியில் நீ ஒருத்தரை கூப்பிட்டு போகிற, உன் ஃபேமிலியில் ஒருத்தரை நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற, அங்கே நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னே வச்சுப்போம், கற்பனைக்கே சொல்கிறேன். ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க, இதுதான் உண்மையிலே நம்ம நம்புவோம். ஒரு கற்பனைக்கு நீ பாதிக்கப்படுற, உன்னை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, இன்னும் சொல்ல போனால் கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ உங்கள் வீட்டில். அப்போ நீங்கள் வந்து வெளியே என்னத்தம்மா சொல்லுவீங்க? புலம்புன்னு புலம்புவீங்க. ஏழைங்களுக்குன்னா ஒரு மரியாதை இல்லையா? காசு இல்லைன்னு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், அவங்க வந்து இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உனக்கு நடக்கலை, இன்னொரு பர்சனுக்கு நடக்குது, அவன் வந்து சொல்கிறான், நீ விரும்புகிற கட்சி ஒன்று ஆட்சியில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஓகேவா? நீ அடிமையாவோ கொத்தடிமையாகவே இருக்க. ஓகே, உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீனா அங்கே எவ்வளோ இருக்குமோ அந்த மனநிலை தான் பேசுவேன். ஃப்ரீயாக உனக்கு, ஆமாம், இலவசமாக ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அங்கன்னா உனக்குன்னா ராஜ மரியாதையாக தருவாங்க. அங்கே எவ்வளோ, ஆமாம், அவங்க எவ்வளோ க்ரௌடு இருக்கும் தெரியுமா? நீங்கள் போயிட்டு பொறுமையாக பேசணும். அவங்க நீங்கள் என்ன நீ என்ன பேசுனியோ அதனால அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பேசுவேன். ரீசன் என்னென்னா, உன்ன மாதிரி தான் ஒரு பப்ளிக்கு அவன் பாதிக்கப்படுறான்ற அறிவு வந்து உனக்கு இருக்காது. ஓகேவா? ஓகே, இப்போ உனக்கு பிடிச்ச கட்சி நீ ஆட்சியில் இருக்குன்னா நீ கவர்மெண்ட் சப்போர்ட்டராக மாறிடுவேன். அதே அதே இடத்துல உனக்கு செருப்படி விழுந்ததுன்னு நினச்சிக்க, உனக்கு அவமானம் ஏற்பட்டது அப்படின்னா உனக்கு வந்து அந்த கோபம் வரும். இதே நீ கொத்தடிமையில சிறந்த கொத்தடிமை, உன் வீட்டில் இருக்க ஒருத்தரையா அவமானப்படுத்துறாங்க, சரியா மதிக்கல அப்படின்னா அதை கூட நீ மூடி மறிக்க ட்ரை பண்ணுவ. இதில் நீ இப்போ பேசுனது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பற்றி மட்டும் நீ கேட்டால் நம்ம பேசிடுவோம். முன்னாடி நீ கேட்ட கேள்விக்கே நான் இப்போ சொல்லிடுறேன், ஆன்சர் பண்ணிடுறேன். இல்லை, கவர்மெண்ட்டில் டாக்டர்ஸ் கம்மியாக போடுறாங்க, பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அதனால ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது காலங்காலமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த ப்ரெஷருன்றதை வச்சு ஒரு சாக்கு, ஆமாம், ஒரு சாக்காக வச்சு சொல்கிறாங்க. அது ப்ரெஷர் ஆக தான் செய்யும். உனக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, உனக்கு கேட்க ஆளே இல்லை, ஏன் இந்த மாதிரி ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்னு உனக்காக பேச ஆளே இல்லைன்னா உனக்கு டென்ஷன் வர தான் செய்யும். அந்த டைமில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு முட்டாள்தனமான கேள்வி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் பற்றின நாலேஜ் வந்து இருக்காது, அவங்களோட கேள்வி ஒரு சில தனமும் முட்டாள்தனமாக இருக்கும், இரிட்டேட்டிங்காகவும் இருக்குன்னு வச்சுக்கேன். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது. நீ சொல்ல புரிஞ்சிக்காம அவங்க வந்து பேசுவாங்க. அப்படின்றப்போ நீ ஆத்திரப்படுற, கோவப்படுற, ப்ரெஷரு, நான் என்ன வேணாலும் நான் டாக்டர்ன்றதால நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் அவரு வராரு, நீ ஒரு ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷரில் இருக்க, நீ அவர்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? இல்லை. அப்போ அந்த ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷர்லாம் எங்கே போகுது? அப்போ அந்த ஒர்க் ப்ரெஷரும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, இவனை மட்டமாக ட்ரீட் பண்ணா, ஒரு கீழ்த்தரமாக நடத்தினா, அதில் இவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அப்படிலாம் இவனை ட்ரீட் பண்ணால் இவனால் நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னா இவனை ட்ரீட் பண்ணிப்பேன் நான். இவனை வந்து ஒரு, ஆமாம், நீ வந்து நார்மல் பர்சன், நான் டாக்டர், உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, உங்ககிட்ட நான் அரகண்டாக பிஹேவ் பண்ணுவேன், கேட்டால் ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிப்பேன். ஆனால் இருக்காது உண்மை, அதே நம்ம மறுக்க முடியாது, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எல்லா டாக்டருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக எல்லா டாக்டருக்குமே அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து 500 பேஷண்ட் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஒர்க்லோடு இருக்கான்னு கிடையாது.
ஒரு சில டாக்டர் இருக்கும் அந்த போர்வையில் இவங்களும் போய் சேர்ந்துக்கிறது. ஒரு ஏழை மக்கள் வராங்க, அவங்கள இந்த மாதிரி பேசினா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களால திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீ சொல்கிறல லீகலாக, எல்லாரும் சொல்கிறாங்க லீகலாக, அவங்க நல்லா பச்சையாக தெரியும். நீ வந்து லீகலாக இந்த டாக்டர் மேலே அவங்க இருக்கிற ரேஞ்சுக்கு ஒரு புகார் கொடுத்தா என்ன நடவடிக்கை வரும்? மேக்ஸிமம் அவங்களுக்கு ஃபேவரானா வரும். ஆமா. ஓகே, இதுதான் இவ்வளோ நாள் நடந்துருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்கள போய் லீகல் ஆக்ஷன் எடு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, டாக்டர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம், ஒரு கற்பனைக்கு தான். ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது. தப்பு பண்ணியிருக்காருன்னா அவர் அதை பயன்படுத்தி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, டிஃபெண்ட் பண்ண முடிவு பண்ணுற பிறகு இவங்க யாருமே நியாயம் பேச போகிறது கிடையாது. இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், எனக்குள்ள ஒரு மனநிலை இருந்தது, இவன் நார்மல் காய், நான் வந்து டாக்டர், அதனால நான் திமிரா நடந்துக்கினேன்னு அப்படியே உண்மையாக பேசுகிறவங்க இங்கே யாருமே கிடையாது. அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அவரு சொல்லட்டும். இன்றைக்கி வந்து ஒரு மீடியா பீப்புளாக இருந்துக்கிட்டு இதை பற்றி பேச வேண்டியவங்கலாம் இந்த முட்டாள்தனத்தை பண்ணக்கூடாது. பல காலமாக இந்த ஒர்க் ப்ரெஷர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்க கேட்டால் ஒர்க் ப்ரெஷர்ன்றாங்க. சட்டத்தில் ஒர்க் ப்ரெஷரில் தப்பு பண்ணலான்னு எதனா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா யாருமே அந்த டாக்டர் இஷ்யூ விட்டுடுவோம். இப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த டிபார்ட்மெண்ட், ஒரு தனியார் துறையில் கூட நீ இருக்கன்னு வச்சுக்கோ, உனக்கு கீழே இருக்கவங்கள போட்டு சாவடிக்கிற ஒர்க் ப்ரெஷரில். நான் சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா டார்ச்சர் கொடுக்குறன்றது இது மீன். கொடுக்குறேன்னு வச்சுப்போம், உன்னை எவனும் அடித்து துன்புறுத்தி இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும்னு உன்னை யாரும் ப்ரெஷர் பண்ணுறது கிடையாது. உனக்கோ எனக்கோ ஒரு வேலையில் ப்ரெஷர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேலையை விட்டு போயிடுவோம். கண்டிப்பாக மனசாட்சி இருக்கவன் மனசுக்கு பிடிக்காத வேலையை செய்ய மாட்டான், அந்த வேலையை விட்டு போயிடுவோம். அதுக்கு பதிலாக நான் இந்த வேலையிலேருந்து சம்பாதிக்கணும் நான், ஆனால் அந்த கோபத்தை யாருன்னா நார்மல் பீப்புள் வந்து அவங்க மேலே காட்டிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சுயநலம். ஓகே, அது ஒரு நியாயமான விஷயம் ஆகாது. நீ எந்த தப்புமே பண்ணாமல் இருக்க, உனக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷரை பற்றி நீ வெளியே வந்து பேசுகிற அப்படின்னா ஓகே. நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, என்ன ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, ஏன் உங்ககிட்ட வந்து கேட்குறப்போ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உன்னை யாருப்பா அந்த வேலை செய்ய சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யார் மேலாம் இப்போது உள்ளே வந்து அந்த ரூமில் நடந்தது என்ன அப்படின்றது வந்து யாருக்குமே வந்து வெளிப்படையாக தெரியாது. நீ வந்து அவன் என்ன சொல்கிறனா அந்த கொலை பண்ண போகிறது வந்து எக்ஸ்ட்ரீம் தான், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் தான், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் தான். ஒரு நிமிஷம் யோசித்துருக்கணும். என்ன யோசித்துருக்கணும் அப்படின்னா இந்த டாக்டர் பண்ண தப்புக்கு நம்ம அந்த டாக்டரை போயிட்டு ஒரு வெப்பன் எடுத்து நம்ம தாக்கிட்டா மட்டும் நம்ம அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சிருமா அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் இங்கே எப்படி ஒர்க் ப்ரெஷரோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். ஆமாம், அவனுக்கும் ஒரு 500 பேர் பார்க்குறேன், நான் ஒரு ஆள் தான் பார்க்குறேன், 200 பேரை பார்க்குறேன், நான் ஒரே ஆள் தான் பார்க்குறேன், இதனால எனக்கு ஒர்க் லோட் வந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா வழியில் தொடிக்கிறப்போ அப்போ எவ்வளோ ப்ரெஷர் வரும், எவ்வளோ கோவம் வரும். கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷரை பேசுகிறவங்க சேம் டைம் அதை பற்றியும் பேசணும்ல. இப்போ நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ எடுத்த உடனே வந்து அது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு, ஓகேவா? அப்படி இருக்கப்போ அவங்க இப்போ விக்னேஷ் மாதிரி அந்த கத்திய திருவை குத்துனாருன்னு சொன்னாங்க, அவரை மாதிரி ஆளுங்களுக்கு பாடம் எடுக்கணும்னா டோட்டல் பப்ளிக்குக்கே ஃபஸ்ட்டு பாடம் எடுக்கணும், லெசன் எடுக்கணும். அந்த லெசனை ஏற்கனவே எடுத்தாச்சு. அதுதான் எங்கள் ட்விஸ்ட்டே. டாக்டருங்க கடவுள் மாதிரி அப்படின்ற லெசனை காலங்காலமாக மனசில் புகுத்தி வச்சுருக்காங்க. இதில் தமிழ் சினிமா மூலயமாவே டாக்டர் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாரோட மனநிலையிலுமே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்மளாம் கூட அப்படி இல்லைன்னு நினச்சாலும் உடல் ரீதியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது க்யூர் பண்ணிட்டானா அடுத்த நிமிஷமே நீ அவர் கடவுள் மாதிரி தான். அப்படி இருக்கப்போ அங்கே போய் நீங்கள் திருப்பி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிரச்சனை, ஓகேவா? அவன் பாதிக்கப்பட்டதால தான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். அதனால் அவன் பண்ணது சரின்னு சொல்ல, அதனால் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. சட்டம், நீ நியாய தர்மம் பார்த்தாலும் ஒரு தனி மனிதன் கோவம்லாம் பார்த்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லாது. சட்டப்படி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ கிளாஸை நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் எடுக்கணும். எங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணும் நீ கிளாஸை. அதாவது அவங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்கல, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதால தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்கே வேலைக்கு உட்கார வச்சுருக்கோம். உங்கள் சேலரியில் ஒவ்வொரு பார்ட்டும் இங்கே வர ஒவ்வொருத்தரும் கொடுக்கறது அப்படின்றத இங்கே க்ளீனாக எடுக்கணும். சரி, எடுத்தோன்னா அவங்க கரெக்டாக அடுத்த நாளே அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இன்றைக்கி ஒரு லெவலுக்கு மேலே போவோம் அவன் கத்தி எடுத்து வந்து குத்துறான். இதோட ஆரம்ப கட்டம், ஆரம்பத்துலேயே எவ்வளோ புகார்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி எவ்வளோ புகார்கள் இருக்கும்.
இப்போ நம்ம ஆதாரம் இல்லாமல் வைக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்டவங்க புகார் கூட ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. புகார் கொடுக்குறப்போ ஒரு பாரபட்சம் இல்லாமல் யார் நடந்துக்கிறாங்க, ஒரு நர்ஸோ, கம்பவுண்டரோ, டாக்டரோ, ஈவன் டீனோ, ஓகே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஓகேவா, அவங்க மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில், ஏன்னா பொய் புகார் கூட கொடுப்பாங்க. நம்மளும் சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா எவனுமே இப்போ நியாய தர்மம்லாம் பெருசாக பார்க்குறது இல்லை. என்ன கூச்சப்படாமல் போய் சொல்கிறது. அப்போது அவங்க மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி பத்தாது, தொடர்ந்து ஒரு 4 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா 5வது ஆள் கரெக்டாக அவன் வேலையை செய்ய போகிறான். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்போ பாரு ஒரு பிரச்சனை நடந்தவொடனே புதுசாக ஒரு சட்டம் ஏற்றணும். இருக்கிற சட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எதுக்கு அந்த பிரச்சனை நடக்க போகுது? கரெக்ட்னா நீங்கள் சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வச்சு நம்ம பேச முடியாது. ஏன் பேச முடியாது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒவ்வொரு சேனல்லாம் என்ன லட்சத்தில் பேசுவானுங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். அதில் 1008 உண்மை பொய் எல்லாமே இருக்கும். இப்போ பேசுறது பொதுவாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணி, இவ்வளோ ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே நீ போயிட்டு வந்து ஒரு 4 கேள்வி கேட்டினா நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அவங்க தான் டாக்டர்னு சொல்லிட்டு, ஓகேவா. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது, ஆமாண்டா, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் கூட கிடையாது. நான் சொன்னால் இவனுக்கு என்ன புரிஞ்சிட போகுது, அது மாதிரி ஒரு மனநிலை. அந்த மனநிலையில் வந்து அப்படி பேசுறது இது இயல்பாக எல்லாத்துலேயும் நடக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே நடக்கிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். இந்த கவுன்சிலிங்னுவாங்கல்ல, கண்டிப்பாக கவுன்சிலிங் மொத்தமாக 1 மாதம் வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும் போல். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இன்னைக்கு இது வெளியே வந்திருக்கு. பல வருஷமாக எவ்வளோ விஷயம் நடந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வினா, நீங்கள் சொன்னீங்க ஃப்ரீயாக பார்க்குறோன்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். இல்லை, அதுதான் சொன்னேன்ல, ஃப்ரீ மீன்ஸ் வந்து இப்போ என்னோட மனநிலையிலேருந்து நான் சொல்லலை. ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர்லேருந்து பேஷண்ட்டு கூட இல்லை, அந்த கம்பவுண்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், அவங்க மனநிலை வரைக்குமே ஒரு டாக்டரு இவங்களை சீப்பாக பார்க்குறத தாண்டி அங்கே இருக்கிற கடைநிலை ஊழியர் வரைக்குமே வர பேஷண்ட்டை மேக்ஸிமம், ஏன்னா எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, மேக்ஸிமம் சீப்பாக தான் பார்க்குறாங்க. அது காரணம் இவங்க ஃப்ரீயாக பார்க்குறாங்க அப்படின்ற தாட். அவள் தான் உண்மை, அது கிடையாது. டேக்ஸு இவங்க பே பண்ண டேக்ஸ் கூட விட்டுரு, இவங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் பார்க்கலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்றே இருக்காது. ஃபஸ்ட்டு உனக்கு வேறு யார் வேலை தருவா, நீ எங்கே போய் சம்பளம் வாங்குவ, வெளியே எப்படி கெத்தாக சொல்லின்னு சுற்றுவேன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக